அனைவருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா ஒரு காக்கா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்குது. வெளியில் போய் சாப்பிடுது. வெளியில் யாராச்சும் தான் அந்த அமாவாசைனா சாப்பாடு வைப்பாங்களே சாப்பிடுது. அது இல்லைனாலும் ஏதோ ஒன்று அந்த காக்கா வெஜ்ஜும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடுமே. ஸோ எதையோ ஒன்று பிடிச்சி சாப்பிட்டுட்டு காக்கா வாட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குது. எப்போ நிம்மதியாக வாழுது அப்படின்னா ஒரு கிளியை பார்க்குற வரையிலும். அந்த கிளியை பார்த்தோன்னே காக்காய்க்கு ஒரே சோகம். சிச்சு அந்த கிளி எவ்வளோ அழகாக இருக்குது, நாம் இப்படி கட்டக்கரையான் இருக்கிறோமே, அந்த கிளி பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த கிளிட்டு போய் சொல்லிச்சாமா காக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, நீ கொடுத்து வச்சுவேன், நான்லாம் பாரு இப்படி இருக்கிறேன், கட்டக்கரையேன்னு இருக்கிறேன், கான்னு கத்திக்கிட்டு வாய்ஸ் கூட ஆண்டவன் எனக்கு ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுது. கிளிக்கு ஒரே குசி. ஒருத்தர் நம்மளை புகழ்ந்தாவே நமக்கு எப்படி இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குமில்ல. அப்புறம் அந்த கிளி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ ஹாப்பியாக இருக்குது, கொஞ்ச நாள் தான் ஹாப்பியாக இருக்குது, மயிலை பார்க்குற வரையும். இந்த மயில் எவ்வளோ அழகாக இருக்குது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி தோகை விரிச்சிட்டு எவ்வளோ அழகாக ஆடுது. இந்த அளவுக்குலாம் நம்ம இல்லையே, நம்ம குட்டியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகம். யாருக்கு, அந்த கிளிக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, கிளி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் வீட்டில் கூண்டில் அடைச்சி வளர்த்த ஆரம்பிச்சிட்றேன். அப்புறம் கிளியை பேச வைக்கிறதுக்கு அதை இதையும் பண்ணுறான். அப்புறம் மயிலும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜூக்கு அந்த மயிலை பிடிச்சிட்டு போய் ஒரு ஜூவில் விட்டுறாங்க, வரவங்களா பார்க்கட்டும், தேசி பறவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காக்காய்க்கு அப்பப்பா நம்மளை யாரும் பிடிக்கலையப்பா, சந்தோஷம், நாம் சுதந்திரமாக நிம்மதியாக இருந்துக்கலாமப்பா, நமக்கு அழகே தேவையில்லையப்பா, அந்த அழகு தான் அவங்களெல்லாம் அடைச்சி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முன்ன மாதிரி மறுபடியும் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருது அந்த காகம். சரி, இப்போ நாம் வரலாம். என்ன இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஒவ்வொருத்தர் மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அது இயற்கை. சரி, இப்போ உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. சரி, உங்களுக்கு கல்யாண ஏஜில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் வருது. ஒன்று பயங்கர வசதி, மாப்பிள்ளோட பயங்கர வசதி, உங்களுக்கு நகை நட்டு பட்டு புடவை எல்லாம் அவங்களே பண்ணுறாங்க, உங்களுக்கு மகாராணி மாதிரி வச்சுக்கோன்னு ஆசைப்பட்றாங்க. 24 மணி நேரம் நகையெல்லாம் நீங்கள் போட்டிருக்கலாம், இப்போ பட்டு புடவை கட்டிக்கலாம், எல்லா கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, இதுதான் என் மருமகன் சொல்லி பெருமையாக பேசிக்குவாங்க, அந்தளவுக்கு உங்களை அலங்காரத்தோடு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இன்னொரு ஆப்ஷன் வருது, மிடில் கிளாஸ் தான், ஆனால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, சுதந்திரமாக இருக்கிறதா இல்லை ஆடம்பரமாக கௌரவமாக 24 மணி நேரம் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அவங்க சொல்கிறக்கு தலையாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.